சீமான் கேட்குறாரு 4 கேள்வி. என்ன கேட்குறாருன்னா, ஏப்பா சாருங்கிறீங்களே, எப்போ அந்த என்ன இந்த ஓட்டர்கள் லிஸ்ட்டு, வாக்காளர் லிஸ்ட்டில், வாக்காளர் பட்டியலில் மோசடி இருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அது இப்போ இல்லை சீமான், 1956 தெரியும். நேருவே, ஜவஹர்லால் நேருவே போட்டிருக்காரு இந்த சாரை. வாக்காளர் சீரமைப்புன்னு ஜவஹர்லால் நேரு போட்டிருக்காரு, இந்திரா காந்தி போட்டிருக்காங்க, வாஜ்பாய் போட்டிருக்காரு. அது 56லேருந்து நடக்குதுன்னு எல்லா இதோட ஆதாரத்தோட நிர்மலா சீதாராமன் பேசுனாங்களே, அதை பார்க்கலையோ நீங்கள்? பார்க்காம நீங்கள் ஒரு அறிக்கை இல்லைங்க. ஏன் வாக்காளர் இது போலி வாக்காளருக்கு அப்போவே தெரியாதா? அடுத்த கேள்வி கேட்குறாரு, இந்த ஸ்டாலின் என்னார குளத்தூர் அதில் பூரா கண்ட ஓட்டு இருந்ததை ஏன் அந்த தேர்தலில் செல்லாதுன்னு அறிவிக்கலை? செல்லாதுன்னு அறிவிக்கலைன்னா நீங்கள் தான் வழக்கு போடணும். யாராச்சும் ஒருத்தர் வழக்கு போடணும், ஆதாரங்கள் தெரியுங்க இருந்தால் வழக்கு போட மாட்டேங்கிறீங்களே, அவங்களோட ரொம்ப துணையாக போகிறீங்களே, எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, அப்புறம் எப்படி யார் போய் வழக்கு போடுறது? இது தேர்தல் கமிஷனே வந்து வழக்கு போடுமா? தேர்தல் கமிஷன் வந்து வழக்கு போடணும்னா போன தடவை ஜெயிச்ச 40 எம்பியும் செல்லாது. எல்லாமே போலி வாக்காளர்கள் அதிகம் வச்சு 10% மேலே 1 கோடி பேர் போலி வாக்காளர்களை வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டால் அவர் என்ன எம்பி எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலே செல்லாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவை சீமான் அவர்கள் கேள்வியை கேட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் விவரமாக கேளுங்க. எங்களை மாதிரி ஆள்கிட்டலாம் நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்குற மாதிரிலாம் கேட்க முடியாது. எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு விரல் நுனியிலேருந்து எங்களால் பதில் சொல்ல முடியும். வருவீங்களா? அரசியல் பேசலாம். 1967 67 எத்தனை வயசு பையனாக இருந்தீங்க? பரிந்துரைக்கவே மாட்டீங்கல்ல. நாங்கள் அந்த காலத்தில் இருந்த அரசியல் தெரிந்தவர்கள். நாங்கள் சந்தர்ப்பவாத அரசியல் பேச மாட்டோம். யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டெல்லாம் பேச மாட்டோம். உண்மையை பேசுவோம். அதனால் தான் சாரை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம்.